இந்த 2 விதமான லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் பெருசா அவங்க எதிர்பார்க்கல. ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தாவே பணம் தருவதாக சொல்றாங்க. உடனடியா உங்களுடைய பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்துரும் சொல்றாங்க. வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லோன் ஆப்பில் எனக்கு லோன் வேணுங்க. எந்த ஆப்பை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு 4 விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதாவது நமக்கு கன்வெயின்ட்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்னா பார்த்துருக்கணும். ஸோ அந்த ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எதன் அடிப்படையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இதில் எது இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கிரெடிட் ஸ்கோர் எனக்கு கம்மியாக இருக்குங்க, எனக்கு லோன் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் லோன் கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், உடனடியாக பணம் தேவைப்படுது. நாளைக்கு நாளன்னைக்கு முடியாது, ஒரு 3 ஹவர்ஸில் எனக்கு பணம் தேவைப்படுது. அந்த சூழ்நிலை நம்ம இருப்போம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ரேட்டிங் நல்லா இருக்குதா நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு 4+ அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம ஓகே ரிவ்யூஸ்லாம் ஒரு நல்லா இருக்குன்னு அதை பார்த்தா ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி 4 விதமான தகுதிகளுடைய 2 விதமான லோன் ஆப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த 4 தகுதியும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஆப்லேயும் இருக்குது. அதை 2 மட்டும் அப்படியே எடுத்து இன்றைக்கி நான் ரிவ்யூஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு வேளை உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 700 தான் இருக்குது, எனக்கு பணம் தேவைப்படுது, என்கிட்ட ஆதார் கார்டு பான் கார்டு மட்டும்தான் இருக்குது, எனக்கு யார் லோன் தருவாங்க தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் பெருசாக அவங்க எதிர்பார்க்கல. ஆதார் கார்டு பான் கார்டு இருந்தாவே பணம் தருவதாக சொல்கிறாங்க. உடனடியாக உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விதமான லோன் ஆப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்மய் பர்சனல் லோன் ஆப். சின்மய் பர்சனல் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு 3 முக்கியமான விஷயம். அதாவது ஆர்பிஐயில் இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லிஸ்ட்டில் தான் இங்கே இருக்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 700+ இருந்தாவே போதும் இவங்க லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கம் அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி ஒரு 25,000 சம்பளம் இருந்துச்சுன்னா தாராளமாக லோன் தருவதாக சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸை படிச்சுட்டு நீங்கள் அலோஸ் கொடுங்க. ஹலோ வெல்கம் போட்டு கெட் அப் டு 2 lakhs போட்டு இன் 15 minutes அதாவது 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸிங் போய்ட்டு உங்கள் பணம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் சொல்கிறாங்க. அப்ளை என்ன ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஆப்புக்கே உண்டான பெர்மிஷன்ஸ் தான் படிச்சுட்டு அதுக்கு ஓகே கொடுங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆர் சைன் அப் டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ மொபைல் நம்பர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கும் கீழே சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை முன்னாடியே அவங்க சொல்லிடுறாங்க. எப்போ பார்த்துக்க இந்த எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு இருக்கா பாரு, இருந்தால் ட்ரை பண்ணுன்ற மாதிரி எல்லாத்தையும் முன்னாடியே சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்குமே 21 வயதுலேருந்து 60 வயதுடைய அனைத்து இந்திய குடும்ப லோன் தருவதாக சொல்கிறாங்க. சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா 25,000 மேலே இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 700க்கு மேலே, அதாவது 700 இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேன் கார்டு நம்பர் அதுக்கப்புறமா தான் கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட இன்கம் எல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு தான் அடுத்த ஸ்டெப்லாம் நாங்கள் போவோன்றதை முன்கூட்டியே அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஓகே நம்ம ஓகேன்னு சொல்லி கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, லோன் பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அது லோன் வாங்குறீங்க கேட்குது. ஸோ நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற ஐடியா தான் அதுக்கு போட்டுக்கலாம். ஸோ அது போட்ட பிறகு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கலி ஏதாவது எக்ஸ்போஸ் அதாவது பொலிட்டிக்கலி ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறீங்களான்ற விஷயத்தை கேட்டிருக்காங்க. நோனா நோ கொடுத்துருங்க, எஸ் கொடுங்க. ஸோ மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய கணவனா மனைவியுடைய பெயரை கேட்குறாங்க. ஸோ அது வண்டி இருக்கா, 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா, இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்த பிறகு எஜுகேஷன் என்ன படிச்சுக்கிங்க கேட்குறாங்க, சொந்த வீடா வாடகை வீடாக கேட்குறாங்க, உங்களோட சேலரி எந்த பேங்க்கில் கிரெடிட் ஆகுது, இந்த பாயிண்ட் ரொம்ப யோசிக்கணும். நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட சேலரி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு லோன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுறாங்க. லோன் அமௌண்ட் இவ்வளோ சேங்ஷன் ஆகும், உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லா டீட்டெயில் அதை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த மாதம் வேணாங்க, இந்த லோனை க்ளோஸ் பண்ணுற ஐடியா நீங்கள் இருந்தீங்கன்னா
அதுக்கான ஆப்ஷன்ஸ் முன்னாடியே காட்டுறாங்க. ஃபோர்க்ளோசர் பண்ணி தந்தால் கூட இப்படியே பண்ணிக்கப்பா, இவ்வளோ அமௌண்ட் கட்டினா நீங்கள் இந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன் காட்டுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சில பேர் வந்து வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க, ஸோ இங்கே டீட்டெயிலாக காட்டுறாங்க. ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 10,000 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 91 டேஸ்லேருந்து 180 டேஸ்ன்னும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க ஒரு நாள் வட்டி போடக்கூடியவங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 28%லேருந்து 36.5%, 36% வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆனம் போடுறாங்க, இதுவும் கொஞ்சம் அதிகம் தான். ப்ராசஸிங் ஃபீஸ் 5%, எங்கே இது போல் போட்டதில்லை. ஸோ எல்லாமே அதிகமாக தான் போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் சார்ஜஸ் 1% டாக்குமெண்ட் சார்ஜஸ் போடுவதாக சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஆன்லைன் கன்வைசிங் ஃபீஸ் சார்ஜஸ் ஒன்று போடுறாங்க, 200 போடுறாங்க. ப்ளே ஸ்டோரில் எத்தனை லோன் ஆப் இருந்தாலும் பொதுவாக எழுதப்படாத ஒரு விதின்னு பார்த்தீங்கன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம். இது இல்லாமல் கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க. இது மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். இஎம்ஐ போட்டுதான் இருந்தால் 2 இஎம்ஐக்கு மேலே போடக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் தான் லோன் ஆப்பில் நம்ம ட்ரை பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு ஆப் தான் இவங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆப்பு தான். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க லோன் மட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுருக்காங்க. டாட்டா மணிஃபை ஆப்பை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாட்டா மணிஃபை ஆப்பை பொறுத்த வரைக்குமே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இருக்காங்க. ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தாவே உங்களுக்கு 60,000 வரைக்குமே உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டதாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். நிறைய விதமான எஸ்ஐபியும் போடலாம். எல்லா விதமான விஷயத்தையும் ஒரே ஆப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகலாம். எதனால இந்த ஆப்பை நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா, இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ணாடி போல் உங்களோட டீட்டெயில்ஸ் பக்காவாக இருந்துச்சுன்னா லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் கொடுத்த பிறகு கெட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் வரும். விளம்பரம்லாம் வருதுங்க. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டாட்டா கேபிட்டல் மணிஃபை போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போடுறேன். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா பர்சனல் லோன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோன், நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவை பர்சனல் லோன் எடுத்து பொறுத்த வரைக்குமே லெட்ஸ் ஹெல்ப் யூ ஃபைண்ட் எ ரைட் லோன் போட்டிருக்கு. ஸோ பர்சனல் லோன் கிளிக் பண்ணும்போது இந்த விஷயத்தை அவங்க காட்டுறாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, பின்கோட் கேட்குறாங்க, சேலரி என்ன சேலரி பேசுனா செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ண பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனாக அதுங்க கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷனாக அதுங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் இங்கே காட்டுறாங்க. லோனை பொறுத்த வரைக்குமே இவங்க மட்டும் லோன் தரது கிடையாது. டாட்டா மணிஃபை ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய லெண்டிங் பார்ட்னர் மூலம் லோன் தராங்க. ஸோ வெறும் இந்த கம்பெனி மட்டும் கிடையாது. ஸோ கிரெடிட் பி, டிசிஎல், எம்பாக்கெட், லோன் டேப், எல்என்டி ஃபைனான்ஸ், இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லெண்டிங் பார்ட்னர், இவங்களோட சேர்ந்து லோன் தராங்க. கிரெடிட் கார்டு வந்தாலும் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இவங்க வச்சுருக்காங்க. இது இல்லாமல் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. எஸ்ஐபி பொறுத்த வரைக்குமே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அதாவது மாதம் உங்களால் 5,000 ரூபா கட்ட முடியுமா, அப்படி கட்டினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. 1 வருஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 2 வருஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், அது எவ்வளோ விதமான லாபம் இருக்குன்றத உங்கள் கேல்குலேஷன் படி வச்சுருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா டாட்டா ஃபை மணி ஆப் பொறுத்த ஒரு லோன் ஆப் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு சுலபமாக்கி கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு சுலபமாக்கி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கிரெடிட் கார்டும் உங்களுக்கு தராங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 விதமான லோன் ஆப்பும் ஒரே ஒரு காரணத்துக்காக ட்ரை பண்ணலாம், எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா வட்டி அதிகம், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம். சின்மையாக லோன் ஆப்புக்கு ஒருபடி மேலேயே, ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸுக்கு மேலே ஒன் டைம் கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க. அதாவது என்ன லிஸ்ட்டுன்னே தெரியல, ஆன்லைன் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க. ஸோ அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். ஒரு லோன் வாங்கும்போது இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்கிட்ட பிறகு அப்புறமா மாட்டிக்கிட்டே மாதிரி யோசிக்கக்கூடாது. அதனால் லோன் வாங்கும்போது இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா ஆஹா இது கரெக்டு, இது இப்படி தான் வாங்கணும் ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.